தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போக போகிறாரா? அவர் ஏன் போகணும்? அவர் எதுக்கு போகணும்? அப்படின்ட்டு இங்க ஒரு சிலர் வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய டார்க் ட்ரூத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ விஜய் அவர்கள் இதுல வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ரீசெண்டா இப்ப சோசியல் மீடியால சில செய்திகள் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து போக போறாரு. போய் அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்களை வந்து நேருக்கு நேரா மீட் பண்ணி, என்னதான் பிரச்சனை, எதுக்கு நீங்க வந்து இந்த காவிரி தண்ணியை வந்து விட மாட்டீங்க, எதனால மேகதாது அணையை வந்து கட்ட துடிக்கிறீங்க அப்படின்ட்டு பல கேள்விகளை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முன்வைக்க போறாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி போக போறாரு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களே. இதை ஒட்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்க, ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு இரு வகையான கோணங்கள்ல வந்து போய்கிட்டு இருக்கு. சோ விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பாணியில இதை வந்து பின்பற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு புதிய கதை வேற சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது புதிய கதை இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் இதை வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. சோ இந்த ஸ்டோரியை பத்தி கேட்கும்போது, இந்த உண்மை சம்பவத்தை பத்தி கேட்கும்போது பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் இப்ப வந்து பின்பற்றிட்டு இருக்காருப்பா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்மை கதை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து யார் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றாங்க, விஜய் அவர்கள் எந்த ஸ்டாண்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சோ நம்ம சார்பா நம்ம வந்து இந்த இடத்துல பேசலாம். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, என்ன அப்படி அவருடைய ஆட்சி காலத்துல கர்நாடகா போயிட்டு பண்ணியிருக்காரு, என்ன கதை அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, அதாவது மக்களே, எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்துல சோ கர்நாடகா முதலமைச்சருக்கும் கர்நாடக அரசுக்கும் சொல்லாம கொள்ளாம அவர் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? கர்நாடகாவுக்கு வந்து போயிட்டாரு. கூட 2 அதிகாரிகளை வந்து கூப்பிட்டு போயிட்டாருப்பா எம்ஜிஆர் அவர்கள். போயிட்டு கர்நாடகாவில் நின்றுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி உங்களுடைய சிஎம் வந்து நான் பார்க்கணும், ஏர்போர்ட்ல இருந்தபடி எம்ஜிஆர் அவர்கள் கால் பண்ணியிருக்காரு. அப்பொழுது இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கால் பண்ணியிருக்காரு. அமைச்சருக்கு வந்து தலைகால் புரியல. என்னடா எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரா, அதுவும் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்காரு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு வந்து கையும் ஓடல காலம் ஓடல. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட வந்து பேசி, இந்த மாதிரி சார் எங்க வீட்டுல உங்களுடைய ஃபேன் தான் சார், ஸோ கண்டிப்பா எங்களுடைய வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களே அந்த அமைச்சர், கர்நாடகாவுடைய அமைச்சர் ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனோடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு பாத்திரம், ஐ மீன் ஒரு சொம்புல வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த தண்ணியை வந்து வாங்கி குடிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய வீட்டுல சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்களுடைய வீட்டுல தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியும் வாங்கி குடிக்கவே இல்லை. அப்போ அந்த அமைச்சர் வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை வந்து கேட்கிறாரு. சார் என்ன சார் உங்களுக்கு தாகமா இல்லையா, தண்ணி கொடுத்தாலும் வாங்கி குடிக்க மாட்டீங்க, ஏன் சார் இது மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த இடத்துல வந்து நான் தண்ணி குடிக்கலான்ட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்க தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாம நிறைய விவசாயிகள் நிறைய மக்கள் இருக்காங்க சார், அவங்களுடைய நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், காவிரி தண்ணி நீங்க விடாம இருக்கீங்க, ஸோ அவங்களுடைய நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க சார் அப்படின்ட்டு எமோஷனலா அவர் பேசி அந்த மனுஷன் பேசிக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாவே பயங்கர டச்சிங்கா இருக்கு, எமோஷனல் டச்சிங்கா இருக்கு. ஸோ அதனாலதான் எம்ஜிஆர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, இது போன்ற நிகழ்வுகளால் தான். ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அங்க சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்க வீட்டுல சிறிது ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த சந்திப்பு என்பது நல்ல இன்முகத்தோட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகா தர வேண்டிய தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்குங்க. ஸோ இவ்வளவு சூப்பரான ஒரு சம்பவம் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துல. இதை தான் விஜய் அவர்கள் வந்து இப்ப பின்பற்ற போறாரு. அதை தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து செய்ய போறாரு அப்படின்கின்ற இவ்வாறான இந்த விஷயங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க. ஸ்ப்ரெட் ஆன உடனே நிறைய அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதற்கு வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. சோ அந்த எதிர்ப்புகள் என்ன பதிவு பண்ணிட்டு வராங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு வந்து போகக்கூடாது, அங்க போனா நம்மளுடைய மறுவாதம் என்ன ஆகுறது, இதெல்லாம் என்ன ஆகுறது, நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்கு, அந்த கெத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இந்த அரசியல் கட்சிகள். சோ இதை சம்பந்தப்படுத்தி வன்னியரசு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு நியூஸும் வரலங்க, சிஎம் தரப்புல இருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை இது வரைக்கும், போறாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லல. ஸோ இது வந்து ஜஸ்ட் சுத்திக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து எதுவுமே வரல. அப்படி வந்தா அதுதான் இறுதியானதும் கூட, உறுதியானதும் கூட. ஸோ ஆல்மோஸ்ட் சட்டமன்றத்துல வந்து அனைத்து கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு சட்ட மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்கும். ஸோ அதுவே போதுமானது. ஸோ அங்க போய் தான் நம்ம வந்து இதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் விசிக தரப்புல இருந்து என்னென்ன பேசணுமோ வன்னியரசு அவர்கள் வந்து அவர் பேசிட்டாரு. ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஏங்க அவர் வந்து இந்த கூட்டணிக்குள்ள இல்லாத போது எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த முடிவுகளே அவருக்கு வந்து சொல்லிடும் இதுல அவர் என்ன முடிவு எடுக்கணும்ட்டு.
ஏன்னா கடைசியில அவருடைய முடிவுகளே சூப்பரான முடிவுகள் அப்படின்னும் போது கண்டிப்பா அவர் வந்து கர்நாடகாவுக்கு போறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அங்க கர்நாடகாவுக்கு போயிட்டு அப்படி மானத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயமா எதுவுமே அவர் பண்ண போறது இல்ல. ஒரு சகோதரத்துவமாக தண்ணி கொடுக்க வேண்டிய தாங்கயா அப்படின்னு தானே கேட்க போறாங்க. அதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? அதுல என்னங்க ப்ராப்ளம் இருக்கு? மானம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்க இருக்கு இதுல? சோ இதை வந்து அரசியல்வாதிகள் அவங்களுடைய அஜெண்டாஸுக்கு ஏற்பவாறு இதுல ஒரு அரசியல் பண்ணோம் அப்படின்றதுக்காக இதை வந்து ஒவ்வொரு விஷயங்களா போட்டு பேசிட்டு வராங்க. இது மரியாதை என்ன ஆகுறது, மானம் என்ன ஆகுறது, அது என்ன ஆகுறது, இது என்ன ஆகுறதுன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க போயிட்டு பேசதான் போறாங்க. அதை தாண்டி வேற என்ன பண்ண போறாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இங்க நம்மளுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி கர்நாடகா மக்கள், தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குப்பா. இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ற இந்த கோணம் எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த விஷயம் இப்படியே தான் இருக்கணுமா? ஏன் ஒருத்தர் ஒருத்தர் சகோதரத்துவம் ஆகவே கூடாதா? இது ரொம்ப தப்பான ஒரு மனநிலை. போயிட்டு ஒரு சகோதரத்துவமாக இன்முகத்தோடு உட்கார்ந்து பேசுறது ஒரு தப்புமே கிடையாது. உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பதில் சொல்லுங்க. பார்ப்போம். பார்க்கக்கூடிய மக்களை உங்களை தான் கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கும் போது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கூட இல்ல. சோ அப்ப அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. விஜய் அவர்களுடைய முடிவே சிறப்பான ஒரு முடிவாக அமையும்ன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாதுயா. ஏன்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவால தான் இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சோ அப்போ சூப்பரா இவ்வளவு செம்மையா சிந்திக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த முடிவே இறுதியானதும் கூட, உறுதியானதும் கூட, அப்போ விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பாணியில கர்நாடகாக்கு செல்வது சூப்பர் என்று தான் பொருட்படுத்த முடியும். இங்க அரசியல் கட்சிகள் அவங்கவங்களுக்குன்ட்டு வேற வேற அரசியல் இருக்கு. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அரசியல்ல வந்து பண்ணிட்டு போவாங்க. சோ அவங்களுடைய அந்த முகம் பதிவாயிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்காக எதையாச்சும் சொல்லிட்டு வராங்க. சோ விஜயன் அவர்கள் இதுல வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. சோ இந்த விஷயத்துல கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போனா சிறப்பாக அமையும்ன்ற மாதிரி தான் தோணுது. நட்பு ரீதியாக தனியா பேச போறாங்க. அவங்க என்ன பாகிஸ்தான்ல இருக்காங்க. நம்மளுடைய பக்கத்து மாநிலம். அந்த மாதிரி பேசுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த மாதிரியான சமயத்துல நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. நிறைய முகங்களுடைய முகத்திரைகள் என்பது கீழேப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களுடைய உண்மையான முகங்களை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா நிறைய டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஒரு சில பாடகர்களா இருக்கட்டும், சோ விஜய் அவர்களுக்கு எதிராக என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்றது ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல அப்படி கிழிச்சிட்டு வராங்க. சோ அறிவு அவர்களா இருக்கட்டும், பாரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், இது போன்ற நபர்கள் இத்தனை நாளா விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு ஒரு வகையான சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு கடைசியில அவங்க பாத்தீங்களா சோ விஜய் அவர்களை எதிர்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. இன்னும் அமீர் வெற்றிமாறன் இது போன்ற நபர்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்களும் இப்ப வந்து விமர்சிக்கப்படுகிறார்கள். ஏன் விஜய் அவர்கள் மேல வந்து இவ்வளவு வைத்தறிச்சல், இவ்வளவு பொறாமை எதுக்கு அந்த மனுஷன் மேல அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து இதுல வந்து இந்திய கம்யூனிஸ்டையும் இழுத்து வச்சு பேசிட்டு வராங்க. சிபிஎம் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் வந்து நாங்க வந்து மறுபரிசீலனை செய்வோம். நீங்க இந்த மாதிரி மாணவர்கள் மேல வந்து தாக்குதல் பண்றீங்க, இந்த மாதிரி போலீஸ் அடக்குமுறை பண்ணுது அப்படின்ட்டு இந்த மறுபரிசீலனை அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து ஏன் அப்பப்ப யூஸ் பண்ணணும்? அவ்வளவு கொடுங்கோல் ஆட்சியா விஜய் அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகளை வந்து மக்கள் இப்ப வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ விஜய் அவர்களுக்கும் புரியும், தெரியும் உண்மை நிலவரம் என்னன்றது. எனிவே நண்பர்கள் இந்த இடத்துல வந்து நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை மட்டும் செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், தண்ணி மட்டும் திறந்து விட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஐ மீன் அது வந்து எப்ப இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சட்ட ரீதியான ஒரு தண்ணி தான் அது. நம்மளுக்கு வந்து போய் நட்பு ரீதியா பேசணும்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை வந்து கொடுக்கணும் அவங்க. அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இதுல எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஆனா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஒழுங்கா உட்கார்ந்து பேசுவோம். நம்ம வேற வேற நாடு கிடையாது. இதோ பக்கத்து மாநிலம். எல்லாருமே நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அங்க போனா பயங்கரமா கொண்டாடுறாங்க. யாஷ் அவர்கள் இங்க வந்தா அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எதுக்கு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை. பிரதர்ஹுட் ஸ்டேட்ஸ் எப்பயுமே பிரதர்ஸா தான் இருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. அதை விட்டு எலியும் பூனையுமா இருந்துகிட்டா அது என்ன நல்லா இருக்கும். எல்லாருமே நம்ம வந்து ஒண்ணு இந்தியா அவ்வளவுதான். ஸோ அதைதான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த விரும்புறேன். இன்னும் அங்க போகக்கூடாது. அங்க போனா நமக்கு மறுவாதிக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணதான் செய்வாங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பா கர்நாடகா போகணும். அங்க நட்பு ரீதியாக பேசணும். ஸோ அதன் மூலமாக ஒரு ஸ்டெப் எடுத்து தண்ணி கிடைச்சா இன்னும் சூப்பர் தான். ஸோ மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எப்ப அரசியல்வாதிகள் தான் இப்ப கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மக்கள் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு மக்கள் விழிப்படைவாங்க. நாளை பின்ன தமிழர்கள் அங்க இருக்கும்போது அவங்கள வந்து சகோதரத்துவமா பார்ப்பாங்க. ஸோ அவங்க மேல வந்து கை வைக்க வராது, மனசு வராது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் அங்க வந்து போகணும். மாற்று கருத்தே கிடையாது. என்னதான் சட்டம் சார்ந்து நம்மளுக்கு எல்லாமே சரியா இருந்தாலும் நட்பு என்பது ரொம்ப முக்கியமானதுயா. இதை ஒண்ணு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.